நம்மளோட வியூவர் ஒருத்தர் சரவணகுமார்னு சொல்லிட்டு நர்வஸ் சிஸ்டத்துக்கு கம்பைன்டு முத்ராஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்குன்னு கேட்டிருக்காரு. சோ நர்வஸ் சிஸ்டத்தை பாதுகாக்கிற முத்ராஸ் சொல்லுங்க சார். அருமையா கேட்டிருக்கிறாரு. இந்த நரம்பு மண்டலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உச்சி முதல் பாதம் வரை எல்லா உறுப்புகளையுமே இணைக்கக்கூடிய ஒரு ஒரு கனெக்டிவிட்டி, சரிங்களா? நூல் போட்டு கட்டுற மாதிரி இந்த நரம்பு மண்டலத்துல நமக்கு பயோ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். அதாவது இயற்கையான மின்சாரம். மின்சாரம் நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா வெளியில சூரிய ஒளியிலேருந்து கிடைக்குது, வெளியில காற்றுல இருந்து கிடைக்குது, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து கிடைக்குது. இதுல இருந்து கிடைக்கிற அந்த கரண்ட்டை வந்து உடம்பு முழுவதும் கொண்டு போய் சேர்த்து நம்மளுக்கு வேலைகளை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. அப்ப இந்த நரம்பு மண்டலங்கள்ல எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஆரோக்கியமா இருக்கிறோம் அப்படின்னா இளமையாக இருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ அந்த இளமையாக இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நரம்பு மண்டலங்களையும் இரத்தம் நாளங்களையும் நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு ருத்ர முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இருக்கு பாருங்க. உங்களுடைய ஆள்காட்டி விரலும் மோதிர விரலும் பெருவிரல் நுனியில் அப்படி தொட்டு இந்த முதிரைக்கு ருத்ர முதிரைன்னு பேரு. இப்படி நீங்க இந்த முதிரை வைக்கும்போது இந்த விரல் சரியா வரல, இந்த ரெண்டு நீட்டிட்டு இருக்கிற விரலும் சரியா வரல, கோணையா போகுதுன்னா உங்களுக்கு அந்த நரம்பு மண்டலத்திலையும் ரத்த ஓட்ட மண்டலத்திலையும் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். எப்போ இது ரெண்டும் இப்படி ஸ்ட்ரைட்டா ஈக்குவலா வருதோ அப்ப சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்களே டயக்னோஸ் பண்ணிக்கலாம், நீங்களே முத்திரை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பாருங்க, ருத்ர முத்திரை. உங்களுடைய நரம்பு மண்டல பிரச்சனைகளை சரி செய்து கொள்வதற்கு இந்த ருத்ர முத்திரை மிகுந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன கோளாறு, உடம்புல வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிரச்சனை அல்லது ஒரு வேலை செய்யும் போது பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அதற்கு அவங்க வந்து நம்ம கிட்ட கண்ணு நாக்கு நகை கண்களை காமிச்சு என்ன முத்திரைகள் செய்யலாம்னு கேட்கக்கூடிய ஆன்லைன் கன்சல்டேஷன் ஃபெசிலிட்டியும் இருக்கு. அது நம்ம சகா டிவி நேயர்கள் அதை பயன்படுத்திக்கலாம். சஹா டிவி எல்லோரும் வாழ்க வளமுடன்னு ரொம்ப வருஷமா பல சிறந்த பேச்சாளர்களை வச்சு இயங்கிட்டு வருது. எல்லோரும் வாழ்க வளமுடன், ஒன்லி அப்லிஃப்டிங். ஸோ சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.